Vanakkam student. Electric field due to two charged parallel sheet of charges. ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் ஃபார் ஏ ஷீட் ஆஃப் சார்ஜ் யூனிஃபார்ம்லி இதில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னா சப்போஸ் பாசிட்டிவ் சார்ஜ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு திஸ் ஷீட் ஆஃப் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை 2 epsilon naught. பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் இட் வில் பி ரேடியலி அவுட்வர்ட். அதே நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் it will be radially inward. So electric field at the magnitude and the same that 2 epsilon naught. அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி ஒன்லி திங் இதில் இது பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் இது பாசிட்டிவாக இருந்தால் அவுட்வர்டில் இருக்கும், இது நெகட்டிவாக இருந்தால் இன்வர்டில் இருக்கும். ஏற்கனவே சார்ஜ் டென்சிட்டி is equal to charge divided by area. If it is positive charge density, so it means charge is proportional to surface charge density is proportional to charge. It means plus sigma abdinda plus charge divided by area and minus surface charge density the minus q by e. So இதை பற்றி நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. இப்போ இதில் என்னென்னா ரெண்டு பேரலல் சார்ஜ்டு ஷீட் இருக்குது. 2 பேரலல் சார்ஜ் ஷீட் இருக்குது. பேரலல் சார்ஜ் ஷீட்டை நம்ம இப்படி ஒரு ஷீட் இருக்குன்னா இந்த ஷீட்டு இப்படி இருக்குது, இப்படி பார்க்குறோம் நம்ம. ஸோ சிங்கிள் டைமென்ஷனில் பார்த்தோம்னா இது ஒரு சிங்கிள் லைன் மாதிரி இருக்கும். ஸோ சப்போஸ் ஃபார் 2 சிமிலர் சார்ஜஸ்னால் இதை நம்ம இப்படி போடலாம். சிங்கிள் டைமென்ஷனில் இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ். இந்த ஷீட்டை நம்ம இப்படி இருக்கிற ஷீட்டை நம்ம இப்படி எழுதிக்கிறோம். ஸோ இது வந்து ப்ளஸ் சிக்மா, இது வந்து மைனஸ் சிக்மா. ப்ளஸ் சிக்மானா ப்ளஸ் சார்ஜ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். இந்த ஷீட்டில் ப்ளஸ் சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு யூனிஃபார்மில். இது நெகட்டிவ் சார்ஜ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ப்ளஸ் சார்ஜ்னால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி லைக் திஸ். சப்போஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இதை 1ன்னு வச்சுக்கிட்டோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு 1 இந்த சைட்லேயே அவுட்வர்டில் வரும். பாசிட்டிவ்ங்கிறதுனால அவுட்வர்டில் வரும். ஸோ இதை மாதிரி இது வந்து நெகட்டிவ் சார்ஜில் இன்வர்டில் வரும். இன்வர்ட் E2, this is for +2 இன்வர்டில் வரும். ரெண்டுத்துக்கும் ஃபார் E1 நம்ம வெக்டர் ஃபார்மில் எழுதோம்னா சிக்மா பை 2 epsilon naught இந்த ஷீட் ஆஃப் சார்ஜுக்கு ஏற்கனவே நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். இது வந்து அவுட்வர்டில் வரும். அவுட்வர்ட் in vector form E2 is equal to sigma by அதுக்கும் சேம் தான் பட் இன்வர்டில் இருக்குது. இட் மீன்ஸ் ரெண்டுத்தோட மேக்னிடியூடு ஒன்று தான். ஸோ E1ஓட மேக்னிடியூடும் இஸ் ஈக்குவல் டு E2ஓட மேக்னிடியூட். அதை நம்ம ஈன்னு வச்சுக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை 2 epsilon naught. இன்னும் ரெண்டு சார்ஜ் அன்லைக் சார்ஜ் வச்சுருக்கும் போது ரெண்டு சிமிலர் சார்ஜ் வச்சுக்கிறோம். சிமிலர் சார்ஜ்னால் நம்ம இதை இப்படி எழுதிக்கலாம். ஒரு ஷீட்டு, இது ஒரு ஷீட்டு, இது ஒரு ஷீட்டு. ரெண்டும் இதில் பாசிட்டிவ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது, இதில் நெகட்டிவ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது. பாசிட்டிவ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னா இதை வந்து ப்ளஸ் சிக்மான்னு சொல்லலாம். ஏன்னா ப்ளஸ் சிக்மா ப்ளஸ் சார்ஜ் டிவைடட் பை ஏரியா, வேர் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ஷீட். இது மைனஸ் தான் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் சார்ஜ் இந்த டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ பாசிட்டிவ் சார்ஜில் எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு போகும்? அவுட்வர்ட். ஸோ இதை E1ன்னு வச்சுக்குவோம். 1 ரெண்டு சிமிலர் சார்ஜ், திஸ் இஸ் பாசிட்டிவ் எல்லாம் சிமிலர் சார்ஜ் இருக்குது. ஸோ இதுலேயே அவுட்வர்டில் இருக்கும். ஸோ இதுலேயே எப்படி இருக்கும்? இதுலேயும் அவுட்வர்டு, ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இதுலேயும் அவுட்வர்டில் தான் இருக்கும் E2.
ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை 2 எப்சிலான் நாட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த ஷீட்னால் சேம் மேக்னிடியூட் இங்கே இருக்கும் அவுட்வேர்டு. இதுலேயும் சேம் மேக்னிடியூட். ஏன்னா டிஸ்டன்ஸ் இதில் எதுவுமே நமக்கு கன்சிடரேஷனே இல்லை. டிஸ்டன்ஸை பற்றி எதுவும் இந்த ஈக்குவேஷனுக்கு கொடுக்கல. ஸோ இது E2. ஸோ நம்ம இதை ரீஜன் ஏன்னு வச்சுக்குவோம், இது ரீஜன் பின்னு வச்சுக்குவோம், ரீஜன் சின்னு வச்சுக்குவோம். அட் ரீஜன் ஏ ரீஜனில் என்ன? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இது அவுட்வேர்டில் வருது, பாசிட்டிவ்ங்கிறதால அவுட்வேர்டில் வந்து இப்படி வந்து இது இப்படி அவுட்வேர்டில் போகுது. தட் இஸ் E2 இந்த பக்கம் போகுது, E1 இந்த பக்கம் போகுது. நான் இந்த ரீஜன் பி ரீஜனில் என்ன? இது அவுட்வேர்டில் போவோம், திஸ் இஸ் E1 அண்ட் E2 இப்படி வரும். அண்ட் ரீஜன் சி, ஸோ இது இங்கே இப்படி போகிற போகுது. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எல்லா இடத்துலையும் சேம் பிகாஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். ஸோ இது வந்து E1, இது E2. ஸோ E1, E2. ஸோ ஃபஸ்ட் ரீஜன் ஏக்கு பார்த்தோம்னா, வாட் இஸ் ரீஜன் ஏ? இந்த ரீஜன் ஏல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் டுவர்ஸ் லெஃப்ட் சைடு. இதனாலேயும் லெஃப்ட் சைடு, இதனாலேயும் இது இப்படி வெளியில் இப்படி வருது. ஸோ E net is equal to sigma by 2 epsilon naught. C is equal to E1 plus E2 in vector form எழுதணும்னா. ஸோ வெக்டர் ஃபார்மில் எழுதுகிறோம்னா, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த ரீஜன் ஏ இஸ் ஈக்குவல் டு E1 எந்த பக்கம் இருக்குது? இந்த ரீஜனில் E1 இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை 2 எப்சிலான் நாட் இந்த நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். E2 என்ன இருக்குது? E2வும் சிக்மா பை 2 எப்சிலான் நாட் இந்த நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ ஈயோட மேக்னிடியூட் நம்ம இதெல்லாம் சிக்மா பை 2 எப்சிலான் நாட் ப்ளஸ் சிக்மா பை 2 எப்சிலான் நாட் இன்ட்டு ஐ கேப் நெகட்டிவ். ஸோ சிக்மா பை எப்சிலான் நாட்டை வெளியில் எடுத்துட்டோம்னா ஹாஃப் ப்ளஸ் ஹாஃப் இன் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். ஸோ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ வரும்? ஸோ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த ரீஜன் இ இந்த ரீஜனில் இஸ் ஈக்குவல் டு half of 1 is equal to sigma by 2 epsilon naught minus I cap. So in the region net electric field sigma by epsilon naught 0 into half plus half is equal to 1 in the negative direction. It means E is equal to sigma by epsilon naught towards left direction. Next, region B, net electric field. Net electric field என்ன வருது? வெக்டர் ஃபார்மில் எழுதும். நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்று இந்த பக்கம் போகுது, இன்னொன்று இந்த பக்கம் போகுது. திஸ் இஸ் பாசிட்டிவ் ஐ, திஸ் இஸ் நெகட்டிவ் ஐ. பாசிட்டிவ் ஐனா ஒன்று கேன்சல் பண்ணிக்கும். ஏன்னா சிக்மா பை 2 இஸ் ஈக்குவல் டு E1 மைனஸ் E2. ஏன்னா இது இப்படி போகுது, ரெண்டுத்துக்கும் மேக்னிடியூட் சேம். தட் இஸ் சிக்மா பை 2 எப்சிலான் நாட் மைனஸ் சிக்மா பை 2 எப்சிலான் நாட். ஒன்னோட டைரெக்ஷன் எந்த வருது? இந்த பக்கம் இருக்குது. பாசிட்டிவ் ஐ கேப் is equal to positive I cap minus sigma by 2 epsilon naught இந்த பக்கம் வரதுல நெகட்டிவ் ஐ கேப். ரெண்டு ஈக்குவல் மேக்னிடியூட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது. ஏன்னா E1 இந்த டைரெக்ஷனில் போகுது. திஸ் இஸ் ஐ கேப் டைரெக்ஷன், திஸ் இஸ் மைனஸ் ஐ கேப் டைரெக்ஷன். ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் வெக்டர். இது ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் வெக்டர் இப்படி போகிற போது நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை எப்படி எழுதலாம்? சிக்மா பை 2 எப்சிலான் நாட் ப்ளஸ் ஐஏ ப்ளஸ் 1 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 in the region B.
next region C. இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் E1 வெக்டர் இந்த பக்கம் போது E2 வெக்டர் இந்த பக்கம் போது ஸோ E net is equal to E1 vector plus E2 vector is equal to sigma by 2 epsilon naught அதோட magnitude direction வந்து positive x direction plus sigma by 2 epsilon naught into I cap ஏன்னா ரெண்டும் பாசிட்டிவ் I டைரெக்ஷனில் போகுது இது ஒன்று வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் ஐ டைரெக்ஷனில் போகுது இது வந்து நெகட்டிவ் ஐ டைரெக்ஷனில் போகுது ரெண்டு ஈக்குவல் மேக்னிடியூடாக இருக்க தவிர ரெண்டும் ஒன்றை கேன்சல் பண்ணிக்கும் பட் ரீஜன் சியில் என்ன வரும் ஸோ இ நெட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட் இன்ட்டு half plus half. So is in I cap it's equal to sigma by epsilon naught half into half 1 I cap. So இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் is equal to sigma by epsilon naught towards this direction. இந்த இடத்துல இன்பிட்வீனில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நெட் is equal to 0. இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் is equal to sigma by epsilon naught minus I. Electric field in the region E is equal to sigma by epsilon naught in the direction of negative of x direction. எல்லாத்துக்கும் மேக்னிடியூட் சேம் இங்கேயும் மேக்னிடியூட் சேம் இது வந்து இந்த டைரெக்ஷனில் வந்து இந்த ரீஜனில் பிளேட்டுக்கு இந்த பக்கம் பிளேட்டுக்கு இடையில் 0 அண்ட் பிளேட்டுக்கு இந்த பக்கம் வந்து சிக்மா எப்சிலான் நாட் இஸ் 0 இதை வெக்டர் எதுன்னா பாசிட்டிவ் ஐ கேப். ரெண்டு சிமிலர் சார்ஜுக்கு பார்த்தோம் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சார்ஜுக்கு பார்த்தோம் இப்போ நெகட்டிவ் சார்ஜுக்கு பார்ப்போம். இது ஒரு பிளேட் நெகட்டிவ்லி சார்ஜ் இது ஒரு பிளேட் நெகட்டிவ்லி சார்ஜ் நெகட்டிவ் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் நெகட்டிவ் this is minus sigma that is means it is given a negative charge. This is also given a negative charge. Negative charge என்ன வரும் electric field is inward. So இது 1ன்னு வச்சுக்கோ இது 2ன்னு வச்சுக்கோ ஸோ இன்வர்ட்னா ஸோ E1 inward. அடுத்து இதில் இன்வர்ட் நெகட்டிவ் ஷீட்டுனாலே எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரெக்ஷன் இன்வர்டில் இருக்கும். சாரி திஸ் இஸ் E2 இது E2 இந்த E2 இங்கே E2. ஸோ ரீஜன் ஏ ரீஜன் பி ரீஜன் சி. ரீஜன் ஏல என்ன வரும் ரீஜன் ஏ பார்த்தோம்னா இதுதான் ரீஜன் ஏ E1 இது வந்து E1 வந்து எப்படி போகுது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு திஸ் ஒன் இஸ் இன்வர்ட். இதனாலே இன்வர்ட் இருக்குது இங்கேயும் இன்வர்ட் வருது. ஸோ இது E1க்கு E1 இங்கேயும் இன்வர்ட் இதுக்கு E2 இன்வர்ட் ஸோ இங்கேயும் E2 இன்வர்டாக இருக்குது. ஸோ E2 இன்வர்ட் இங்கேருந்து இங்கே ஃபினிஷ் ஆகுது இங்கேருந்து வந்து இங்கே ஃபினிஷ் ஆகுது. ஃபார் ரீஜன் ஏன்னு பார்க்க போனோம்னா ரெண்டும் சேம் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை 2 எப்சிலான் நாட் தட் இஸ் டியூ டு E1 ப்ளஸ் டியூ டு E2. எப்போதும் நம்ம பார்த்துருவோம் எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் டியூ டு ஷீட் ஆஃப் சார்ஜ் வந்து சிக்மா பை 2 எப்சிலான் நாட். ஸோ இதுக்கு ஒன்லி திங் வெக்டருக்கு தான் டைரெக்ஷன் போடணும். ஸோ E1 என்ன வரும் சிக்மா பை 2 எப்சிலான் நாட் இந்த பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன் ப்ளஸ் E2 என்ன வரும் E2 வந்து அதுவும் சேம் தான் இருக்குது சிக்மா பை 2 எப்சிலான் நாட் இந்த பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன். ஸோ இட் மீன் திஸ் டைரெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு சிக்மா by epsilon naught வெளியில் எடுத்துட்டோம்னா half plus half in I direction. So is equal to sigma by
epsilon naught I cap. Therefore electric field, net electric field magnitude in the sigma by epsilon naught towards rightward, towards right in the region A. At the region B க்கு பார்ப்போம். Region B, net electric field is equal to, இங்கே வந்து E1 வந்து towards inside வருது, இங்கே E2க்கு இதுவும் இன்சைடில் வருது. ஸோ இதுவும் ஆப்போசிட் டைரெக்ஷன் இருக்குது. ஸோ E1 ப்ளஸ் மைனஸ் E2ன்னு வச்சுக்குவோம். ஏன்னா ஒன்று E1 நம்ம பாசிட்டிவ்னு வச்சுக்கிட்டோம்னா E2 நெகட்டிவாக டெஃபினெட்லி வரும். ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை 2 epsilon naught. E1 is towards left minus I cap plus sigma by 2 epsilon naught. E2 இது வருது. E2 வந்து towards right. So I cap is equal to I cap வெளியில் எடுத்துட்டோம்னா sigma by epsilon naught வெளியில் எடுத்துட்டோம்னா this is minus half plus half. E1 minus 2. See, அதை இப்படி கூட போட்டுக்கலாம் நம்ம. ஏன்னா E1 வந்து எந்த டைரெக்ஷன், இந்த ஏரியாவில் E1 வந்து திஸ் டைரெக்ஷன் நெகட்டிவ் வச்சுக்கிட்டோம்னா திஸ் டைரெக்ஷன் பாசிட்டிவாக வரும். ஸோ -1 is equal to 0. ஏன்னா minus of plus of is equal to 0. net electric field is equal to 0. அடுத்த ரீஜன் சி. ரீஜன் சி தான் இந்த பிளேட்டுக்கு அந்த பக்கம். ரீஜன் சி. ரீஜன் சியில் எப்படி வருது? இது நெகட்டிவ்ங்கிறத இது இன்வேர்டில் வரும். E1 வந்து இன்வேர்டில் வரும். ஓகே, E1 வந்து இந்த டைரெக்ஷன் இருக்குது. E2 என்ன வரும்? இதுவும் இன்வேர்டில் வரும். இன்வேர்டில் வந்துன்னா எந்த டைரெக்ஷன்? டுவர்ட்ஸ் லெஃப்ட். ஸோ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு E1 ரெண்டையும் ஆட் பண்ணோம். திஸ் இஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட். So is equal to E1 என்ன வருது? E1 is equal to sigma by 2 epsilon naught. Sigma by 2 epsilon naught minus I cap plus sigma by 2 epsilon naught minus I cap. So this is equal to sigma by epsilon naught வெளியில் எடுத்துட்டோம்னா minus half plus minus half into minus half I cap. ஏன்னா மைனஸ் ஐயை வெளியில் எடுத்துகிறோம். மைனஸ் ஐயை இதோட ஆஃபோட சேர்த்துக்கிறோம். இந்த மைனஸ் ஆஃபோட சேர்த்துக்கிறோம். ஐயை ப்ளஸ் ஆக்கி வெளியில் கொண்டு போயிடும். இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட் இன்ட்டு -1 இன்ட்டு ஐ கேப் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட் மைனஸ் ஐ கேப். இந்த மைனஸை ஒன்றா சேர்த்துக்கிறோம். -1 இன்ட்டு ஐ cap is equal to minus I cap. Okay, electric field in the direction வருது. So it is along the negative x-axis. This is along இந்த இடத்துல negative x-axis. இதோட electric field sigma by epsilon naught minus I cap இந்த ஏரியாவில். And region B ல வந்து 0, electric field is equal to 0. And in this region electric field is equal to sigma by epsilon naught in the direction of the positive I cap. So two similar charge வச்சோம், positive charge negative charge sheet வச்சாலும் electric field ஓட direction இப்படி தான் வரும். Two oppositely charged parallel sheets. இது ஒரு ஷீட்டு ஆப்போசிட் சார்ஜுங்கிற போது ஒன்று வந்து ப்ளஸில் இருக்கும், இன்னொன்று மைனஸில் இருக்கும். இதை ப்ளஸ் சிக்மான்னு வச்சுக்குவோம், இதை மைனஸ் சிக்மான்னு வச்சுக்குவோம். தட் இஸ் ப்ளஸ் சார்ஜ் இஸ் கிவன், இங்கே மைனஸ் சார்ஜ் இஸ் கிவன். ஸோ திஸ் இஸ் ப்ளஸ் சார்ஜ், இது மைனஸ் சார்ஜ். ப்ளஸ் சார்ஜ் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இட் வில் கோ ரேடியலி அவுட்வர்ட். இது பிளேட் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. இது பிளேட் டூ. பிளேட் டூ எப்படி இருக்கும்? பிளேட் டூ இட் மீன்ஸ் திஸ் இஸ் E1, this is E1 and this is E1. Direction where E1 is equal to
E1 is equal to E2 is equal to this. ஏன்னா ரெண்டு பிளேட்டு பாசிட்டிவ் பிளேட்டாக இருந்தாலும் நெகட்டிவ் பிளேட்டாக இருந்தாலும் அதோட மேக்னிடியூட் வந்து சிக்மா ஃபார் ஏ ஷீட் ஆஃப் சார்ஜ் ஒரு ஷீட்டுக்கு தான், ஒரு ஷீட்டுக்கு சிக்மா பை 2 எப்சிலான் நாட். இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ இட் வில் இது எப்படி இருக்கும், திஸ் இஸ் E2 டைரெக்ஷன் இப்படி இருக்கும், E2 டைரெக்ஷன் இங்கே E2 இப்படி இருக்கும். E2 மேக்னிடியூட் ஈக்குவல் டு E2 மேக்னிடியூட் இதுதான், பட் டைரெக்ஷன் சேம். ஏன்னா எல்லா இடத்துலையும் மேக்னிடியூட் சேமாக தான் இருக்கும். இதனால இங்கே டிஸ்டன்ஸை பற்றி எதுவும் சொல்லலை. ஸோ இதை ரீஜன் ஏன்னு வச்சுக்கோ, இதை ரீஜன் பின்னு வச்சுக்கோ, ரீஜன் சின்னு வச்சுக்கோ. ரீஜன் ஏ, ரீஜன் ஏன்னா ரெண்டும் ஒன்று கேன்சல் பண்ணிக்குது, ஒன்று கேன்சல் பண்ணிக்குது. ஸோ ரீஜன் ஏ இதுமாரி ரீஜன் சிலையும் ரீஜன் ஏ அண்ட் சி ரெண்டும் எழுதிக்கலாம். E1 இப்படி இருக்குது, E2 இப்படி இருக்குது, ரெண்டோட இஸ் ஈக்குவல் டு E1 இஸ் ஈக்குவல் டு E2. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் E1 அண்ட் B2 ரெண்டு சேம் தான், விச் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை 2 எப்சிலான் நாட் 0. ஸோ ரெண்டும் E இஸ் ஈக்குவல் டு E1 மைனஸ் E2. ஏன்னா இது இப்படி போகுது, இது இப்படி போகுது, ரெண்டு ஈக்குவல் ஆப்போசிட் வெக்டர். ஸோ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு 0. இன்னும் கொஞ்சம் நம்ம இதை விவரமாக எழுதணும்னா எப்படி எழுதலாம், E1 ப்ளஸ் E2 இப்படி எழுதலாம் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை 2 எப்சிலான் நாட், சிக்மா பை 2 எப்சிலான் நாட். E1 எந்த பக்கம் போகுது, பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன், ப்ளஸ் E2 போகுது சிக்மா பை 2 எப்சிலான் நாட் இன்ட்டு இந்த டைரெக்ஷன் வந்து மைனஸ் ஐ கேப், நெகட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன். ஸோ சிக்மா பை எப்சிலான் நாட் வெளியில் எடுத்துட்டோம்னா இது வந்து 1/2, இது பாசிட்டிவாக இருக்கும், இது பாசிட்டிவாக இருக்கும், ப்ளஸ் 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 இது வந்து சிக்மா பை எப்சிலான் நாட் எடுத்துட்டோம், 1/2 இருக்கும், 1/2 இட் வில் பி மைனஸ். ஏன்னா இது மைனஸ் ஆஃப் ஐ கேப் நம்ம எழுதிக்கலாம், மைனஸ் இன்ட்டு ஐ கேப் இப்படி எழுதிக்கலாம். இட் இஸ் நெகட்டிவ் ஆஃப் எக்ஸ் டைரெக்ஷன், அவ்வளோதான். ஸோ இதுவும் ஒன்று கேன்சல் பண்ணிக்கும், இஸ் ஈக்குவல் டு 0 இன்ட்டு ஐ கேப் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் கேன்சல் ஆகுது, 0 இன்ட்டு. ஸோ ரீஜன் இன் ஏ அண்ட் சி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ரீஜன் பியை பார்ப்போம். ரீஜன் பியில் எப்படி வருது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒன்று வந்து இந்த டைரெக்ஷனில் போகுது, ரெண்டும் இந்த டைரெக்ஷனில் போகுது, பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன், தட் இஸ் ஐ கேப். ஸோ இ இந்த ரீஜன் பி இஸ் ஈக்குவல் டு E1 ப்ளஸ் E2 ரெண்டு ஆட் பண்ணிக்கிறோம். E1 வந்து சிக்மா பை 2 எப்சிலான் நாட் ஐ கேப் ப்ளஸ் சிக்மா பை 2 எப்சிலான் நாட் ஐ கேப். சிக்மா பை எப்சிலான் நாட் E1ஓட எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த பிளேட் ஒன்றோடுது, இது வந்து பிளேட் 2க்கு is equal to sigma by epsilon naught into half plus half into I cap is equal to sigma by epsilon naught into I cap. It means the electric field in the bakoro. See the electric field for this one. Sorry, E1 வந்து அவுட்வர்டில் எப்படி போகுது, E2க்கு வந்து இன்வர்டில் வருது. E1 E2 ஏஎன்சிக்கு தான் பெட்டர், ஃபார் பிக்கு தான் பார்க்குறோம். E1 இந்த டைரெக்ஷனில் போகுது, E2 இந்த டைரெக்ஷன் போகுது, திஸ் இஸ் பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன். ஸோ இதுதான் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா. ஸோ இந்த இடத்துல எவ்வளோ வரும், சிக்மா பை எப்சிலான் நாட் இந்த டைரெக்ஷனில் வரும் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ரீஜனில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு 0.